சாமிநாதன், யார் பொறுப்பு, யார் முதல் காரணமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி தனிமனித தாக்குதல்? நீங்கள் கேலி கிண்டலில் ஆரம்பிச்சது, டீசல் ஆரம்பிச்சது, இப்போ தனிமனித தாக்குதலில் வந்திருக்கு. அடுத்த கட்டம் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படிதான் இதை பார்க்கும்போது தெரியுது. நாளுக்கு நாள் இந்த வீரியம் கூடிக்கிட்டே இருக்கு. யார் காரணமாக இருக்காங்க? ஆளுங்கட்சி காரணமாக இருக்கா, எதிர்கட்சிகள் காரணமாக இருக்காங்க? இல்லை, முதல்ல ஆளுங்கட்சியினர் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் புரிந்தோ அல்லது விட்டு கொடுத்தோ, அல்லது விட்டு கொடுத்து என்பதை விட கொஞ்சம் தெளிவான தன்மையோடு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். அவங்க அதற்கான சூழலை ஏற்படுத்துறாங்க. பட் ஆனால் 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க திமுகவும் அதற்கு ஈல்டாகிறாங்க. அந்த இடம் உண்மையிலே ஒரு கவலைக்குரிய இடம். முதல்ல தாவேக்கா தான் இதுக்கு தூண்டில் போடுறாங்க. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிர்மல்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்ன உடனே உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதற்கு பின்பு இவர் பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவர் என்பது போன்ற வார்த்தைகளை திரும்பி நிர்மல்குமார் அவர்கள் பயன்படுத்துறார். கிட்டத்தட்ட இது முந்தைய மரபுகள்ல இருந்து வித்தியாசமா என்னன்னா சார், இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சிகள் பேசக்கூடியதா சபாநாயகர் அடிக்கடி அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டி வரும். இந்த முறை ஆளுங்கட்சியினர் பேசுறதே அதிகமான முறை நீக்கப்பட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இன்னொன்று, அப்போ இந்த தனிமனித தாக்குதல் அப்படிங்கிறது தனி மனிதர்களாக விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது தாவேக்காவினர் அதிகமான அளவில் செய்யறதுக்குள்ள அவர்களுக்கு அரசியல் லாபமே இருக்கு சார் அடிப்படையில். காரணம் என்னன்னா, சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் லைவ்ல ஓடுது ஒன்று. அப்ப லைவ்ல ஓடும் போதும் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அவங்க ஆட்சி செய்ததை வைத்து இவர்கள் விமர்சனம் பண்றதா இருக்கலாம். கிட்டத்தட்ட 3 கோப்புகள் முதல்வர் தன்னோட டேபிள்ல இருக்குன்னு அவர் சொன்ன விதமா இருக்கலாம். இது எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸா ஷார்ட்ஸா பயங்கரமா வேற லெவல்ல ஓடுது. அப்ப இன்னைக்கு நேற்று இல்ல, தேர்தல் முடிஞ்ச பின்பும் கூட திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போயிருக்கிறப்பயே முதல்வர் விஜய் அவர்கள் 2 பேர் கடையில தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கான், தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் அப்புறம் தான் சொன்னார். அப்ப நீங்க சட்டமன்றத்திலையும் அதைத்தான் நிரூபிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு 2 வகையில லாபம் கொடுக்குது தாவேக்காக்கு. நீங்க தனிமனித தாக்குதலா அப்படின்னு கேட்டா தனிமனித தாக்குதலாக இருந்தாலும் பாருங்க, இவ்வளவு வருஷம் ஆண்ட திமுகவை கண்ணுல விரல் விட்டு ஆட்டுது தாவேக்கா அப்படிங்கிற பேசு பொருளை கிரவுண்ட்ல உருவாக்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பதிலுக்கு பதில் சொல்றதன் மூலமா நீங்க தனிமனித தாக்குதல் இன்றைக்கு நேற்றை விடையும் ஒரு 900 கோடி அப்படின்னு சொன்ன இடமா இருக்கலாம் ஆதவர்ஜன் அவர்கள், நீங்க அப்பாட்ட கேளுங்க மாமனாட்ட கேளுங்கன்னு போன இடங்களா இருக்கலாம். இது எல்லாமே தொடர்ச்சியான ஒரு தனிமனித தாக்குதலுடைய வெளிப்பாடு தான். இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு இடம். 2 கட்சிகளுமே அந்த போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். இருவரிடமே அதில் ஒரு மாற்றம் தெரியணும். நீங்கள் புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கலைவாணர் அரங்கத்தில் வைத்து 2 நாட்கள் பயிற்சி முகாம்லாம் நடத்தினாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரின் பேரவைத் தலைவரை பார்த்து தான் பேசணும் என்பதெல்லாம் விதி. அது கூட நேரடியாக எழுந்து அவருக்கு இவருக்குன்னு அங்கங்கே இருந்து தாவேக்காவினர் பேசுகிற இடமா இருக்கலாம். ஆதவர்ஜனா அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நாங்கள்லாம் எழுந்து நின்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அடுத்த செகண்ட்ல பின்னாடி எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2 தரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தனிமனித தாக்குதல் அவையினுடைய உண்மையான நோக்கத்தையே சிதைக்கிற விதமாக தான் இருக்கு. அதுல முதல் பந்தை எடுத்து வைக்கிறது, முதல் காலை எடுத்து வைக்கிறது தாவேக்காவினர் தான் அப்படின்னு தான். ஏன் செய்யறாங்க? இல்லை, அவர்களுக்கு அது அரசியலாக லாபம் கொடுக்குது. நீங்கள் இந்த 100 நாட்கள் ஆட்சியின் மீது இன்னைக்கு தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரமாக இருக்கலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கீங்க, அங்கே நேரடியாக போகிற பொழுது நீங்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுது அதில் வேறு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாகிறதுல இருந்து இது கொஞ்சம் மடைமாற்றுது இல்லை. அப்போ இது அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக தாவேக்காவுக்கு இது நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்னொன்று, அங்கே இருக்கிறவர்கள்லாம் புதியவர்களாக இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க. அந்த இளைஞர்களே திமுகவை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க தாவேக்காவுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டுக்கோங்க 2 அடிப்படையில் போட்டிருக்காங்க சார். ஒன்று, விஜய் என்கிற முகத்துக்காக போட்ட ஓட்டு வங்கி, அதுதான் பெரும்பான்மை. 2வது ஓட்டு வங்கி திமுக வேண்டாம், இனி புதிதாக ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் போட்டிருக்காங்க. அப்ப தங்களோட ஓட்டு வங்கி அவங்க தக்க வைக்கணும்னா திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அதை செய்தாங்க, தேர்தலுக்கு பின்பும் இப்போ அதையே தான் அவர்கள் வழிமொழிகிறாங்க. அது தாவேக்காவுக்கு லாபம். பட் இதுல திமுக அதுக்கு கொஞ்சம் ஈல்டாகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு 59 எம்எல்ஏக்களே எங்களுக்கு கார் வேண்டாங்கிறாங்க. உடனடியாக தாவேக்கா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க சார். நீங்க அப்ப ஏன் அரசு பங்களா வேணும்னு பொதுப்பணித்துறை அமைச்சரான என்கிட்ட ஏன் கோரிக்கை கொடுத்தீங்க? அப்ப அது புதிதாக ஒதுக்கப்படுறது இல்ல, அது காலமாக ஒதுக்கப்பட்டு வருது. அதுக்கு திரு கே நேரு பதில் சொல்றாரு. ஆனா எதிர்கட்சி தலைவரின் உரிமைன்னு அவர் சொல்றாரு. ஆமா ஆமா, அந்த இடம் தான் நான் சொல்றேன். நேரலையில் அது ஓடுது. ஆனா தாவேக்காவினர் அந்த பதில் உரையை மட்டும் கட் பண்ணிட்டு அவங்க இப்படி ஆதவர்ஜனா அவர்கள் பேசினதோடு அந்த விஷுவலை முடிச்சு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதை பாக்குறப்ப நீங்க கார் கொடுத்தாங்கிறது தப்பா சரியாங்கிறத தாண்டி இவர் ஏதோ பங்களா கேட்டாராமே அப்படிங்கக்கூடிய விவாதம் பேசு பொருளாகுது. அப்ப அது பொலிட்டிக்கலா தாவேக்காவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கறதுனால அந்த தனி மனித தாக்குதலை அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, இப்போ தாவேக்கா தரப்பு கிட்ட ஸ்கோர் பண்ணணும் இல்ல திரு விஜய் தரப்பு கிட்ட ஸ்கோர் பண்ணணும், விஜய் கிட்ட ஸ்கோர் பண்ணணும்ன்றதுதான் தாவேக்கா எம்எல்ஏக்களுடைய நோக்கமா இருக்கு. ஆமா ஆமா சார், நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் நினைவு சரியாக இருந்தால் சட்டமன்றத்துக்கு செருப்பு போடாமலாம் வந்தார்.
கேட்டா அம்மா இருக்கிற இடம் எங்களுக்கு கோயில், அந்த கோயிலுக்குள்ள எப்படி செருப்பு போடுவேன் அப்படின்லாம் கடந்த காலங்களில் அவர் பேசிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு செய்வாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி குறித்து திரு விஜயபாஸ்கர் பேசினது அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு ஏக வசனங்கள்லாம் பேசியிருந்த அனுபவம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட உச்சமா பாருங்க சார். கல்லணை அப்படிங்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு முதல்வர் சிரிக்கிறத பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு திரை ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க தொகுதி பிரச்சனைகள் என்பதை தாண்டி முதல்வரை யார் இருக்காங்க, முதல்வரும் இந்த மாதிரி யாராவது பேசினா கியூட்டா பேசினா அப்படிங்கிற வார்த்தையை கூட நான் வச்சுக்கிறேன். அப்படி பேசினா அவர் திரும்பி பார்க்கிறாருல, அப்ப அந்த முதல்வர் திரும்பி பார்க்கிறாரு, அப்ப அவர் திரும்பி பார்க்கிறாரு இவர் என்ன பேசினாரு அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்ப அவங்க ஒரு இன்னும் ரசிக மனநிலையிலையும் கொஞ்சம் சட்டமன்றத்தை ஹேண்டில் பண்றாங்க. அந்த இடமும் வந்து தாவேக்கால அவருடைய ரசிகர்களுக்கு அது திருப்தியை தரலாம். நீங்க லைவ் போடுறாங்க, மக்கள்ல மாற்று சக்தி நினைச்சு வாக்களிச்சிருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் பகுதியினருக்கு இது அதிருப்தியை தரும். மற்றபடி அவர்களோட பெருவாரியான ஓட்டு வங்கி அப்படியே தக்க வைக்கிறதுக்கு கை கொடுக்கும் நம்ம. ஓகே.